பதஞ்சலி யோக சூத்திரங்கள் விளக்கியது சுவாமி விவேகானந்தர். சமாதி பாதம் பாகம் 2. 17வது சூத்திரம். ஆராய்ச்சி, விவேகம், இன்பம், நிர்குண அகங்காரம் இவற்றை தொடர்ந்து வருவது உணர்வுடன் கூடிய சமாதி. சமாதி இரு வகைப்படும். ஒன்று சம்பிரஜ்ஞாத சமாதி, இது உணர்வோடு கூடியது. மற்றது அசம்பிரஜ்ஞாத சமாதி, உணர்வோடு கூடாதது. சம்பிரஜ்ஞாத சமாதியில் இயற்கையை வெல்லும் திறன்கள் எல்லாம் வந்து எய்துகின்றன. இது 4 வகைப்படும். முதல் வகை சவிதர்க்கம் எனப்படும். மனம் ஒரு பொருளை வேறு பொருட்களிலிருந்து பிரித்து அதை மீண்டும் மீண்டும் தியானிப்பது சவிதர்க்கம். சாங்கியர்கள் கூறும் 25 தத்துவங்களில் தியானத்திற்கு 2 வகை பொருட்கள் உள்ளன. ஒன்று இயற்கையில் உள்ள 24 ஜட தத்துவங்கள். 2 உணர்வு பொருளாகிய புருஷன். யோகத்தின் இந்த பகுதி முற்றிலும் சாங்கிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. இது பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியுள்ளேன். அகங்காரம், சங்கல்பம், மனம் இவை 3ம் சித்தத்தையே பொது ஆதாரமாக கொண்டவை. சித்தத்திலிருந்து அவை உருவாக்கப்பட்டுள்ளன. சித்தம் இயற்கை சக்திகளை எடுத்து அவற்றை எண்ணமாக வெளியிடுகிறது. சக்தியும் ஜடப்பொருளும் ஒன்றாக இருக்கின்ற ஒரு பொருள் இருந்தேயாக வேண்டும். இது அவ்யக்தம் என்று அழைக்கப்படுகிறது. படைப்பிற்கு முன் இயற்கையின் தோன்றா நிலை இது. ஒரு கல்பத்தின் முடிவில் இயற்கை முழுவதுமே அவ்யக்த நிலைக்கு திரும்பி செல்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் தோன்றுகிறது. அதற்கு அப்பால் இருப்பது உணர்வின் சாரமாகிய புருஷன். அறிவே ஆற்றல். ஒரு பொருளை பற்றி அறிய தொடங்கும் போதே அதை நம் ஆதிக்கத்திற்குள் கொண்டு வருகிறோம். அதுபோல் இயற்கையிலுள்ள பல்வேறு விஷயங்களை மனம் தியானிக்க தொடங்கும் போதே அவற்றின் மீது அதற்கு ஆற்றல் உண்டாகிறது. புறத்தே உள்ள தூல பூதங்கள் தியான பொருட்களாக அமைகின்ற தியானமே சவிதர்க்கம். சவிதர்க்கம் என்றால் வினா. சவிதர்க்கம் என்றால் வினாவுடன் அமைந்தது என்று பொருள். இது தூல பூதங்களை தியானிப்பவன் அவற்றிடம் தங்கள் உண்மைகளையும் சக்திகளையும் தனக்கு வெளிப்படுத்துமாறு கேட்பது போலாகும். இவ்வாறு சக்திகளை பெறுவதால் முக்தி கிடைக்காது. சக்திகளை பெறுவது என்பது சுகபோகங்களை நாடுகின்ற ஓர் உலகியல் தேடல் மட்டுமே. இந்த இன்ப நாட்டம் வீண். இது மிக பழைய பாடம். மனிதன் இதை புரிந்து கொள்வது மிக கடினமான விஷயம். இதை புரிந்து கொள்ளும்போது அவன் பிரபஞ்சத்தை விட்டு வெளியேறி முக்தி பெறுகிறான். சித்திகளை பெறுவது என்பது உலகப்பற்றை அதிகரிப்பது மட்டுமே. முடிவில் துயரத்தை அதிகரிப்பது மட்டுமே. ஒரு விஞ்ஞானி என்ற ரீதியில் இந்த விஞ்ஞானம் சாதிக்க முடிந்தவற்றை பதஞ்சலி முனிவர் எடுத்துக்காட்ட கடமைப்பட்டவர். ஆனாலும் கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பிலும் அவற்றை குறித்து அவர் நம்மை எச்சரிக்கவே செய்கிறார். இதே தியானத்தில் காலத்தையும் இடத்தையும் தூல பூதங்களிலிருந்து விலக்கி அவற்றை உள்ளது உள்ளபடி தியானிப்பது நிர்விதர்க்க சமாதி அல்லது வினா அற்ற சமாதி. தியானம் இன்னும் ஒரு படி மேலே சென்று தன்மாத்திரைகளை, அதாவது சூட்சும பூதங்களை தியான பொருளாக கொண்டு அவை காலத்திலும் இடத்திலும் இருப்பதாக தியானிப்பது சவிசாரம் அல்லது விவேக சமாதி. இதே தியானத்தில் காலத்தையும் இடத்தையும் ஒதுக்கிவிட்டு சூட்சும பூதங்களை அவற்றை உள்ளது உள்ளபடி தியானம் செய்வது நிர்விசாரம் அல்லது விவேகம் கடந்த சமாதி. அடுத்தபடி தூல மற்றும் சூட்சும பூதங்களை ஒதுக்கிவிட்டு அந்த கரணத்தையே தியானிப்பது, அதாவது தியான பொருளாக கொள்வது. செயல், சோம்பல் போன்ற குணங்கள் அற்றதாக அந்த கரணத்தை தியானிப்பது சானந்தம், அதாவது ஆனந்த சமாதி. அடுத்ததில் மனமே தியான பொருளாகிறது. இந்த தியானம் முதிர்ந்து நன்றாக குவிந்து தூல மற்றும் சூட்சும ஜடப்பொருட்கள் பற்றிய
எண்ணங்கள் போய் நான் உணர்வின் சத்துவ நிலை மட்டும் மற்ற பொருட்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு எஞ்சியிருக்கின்ற நிலையே சாத்மித சமாதி. இந்த சாத்மித சமாதியை அடைபவன் வேதங்கள் கூறுகின்ற விதேக நிலையை, அதாவது உடலற்ற நிலையை அடைகிறான். அவன் தனக்கு தூல உடல் இல்லாததாக நினைக்கலாம். ஆனால் சூட்சும உடலுடன் கூடியவனாகவே அவன் எண்ண வேண்டும். இந்த நிலையை அடைந்து லட்சியத்தை அடையாமல் இயற்கையில் லயித்திருப்பவர்கள் பிரகிருதி லயர் எனப்படுவர். இந்த நிலையில் நின்று விடாமல் மேலே செல்பவர்கள் லட்சியத்தை அடைகிறார்கள், அதாவது முக்தி பெறுகிறார்கள். 18வது சூத்திரம். தொடர்ந்து மனத்தின் எல்லா செயல்பாடுகளையும் அடக்கி பயிற்சி செய்வதால் மற்றொரு வகை சமாதி வாய்க்கிறது. இதை எய்தும்போது தோன்றா நிலையிலுள்ள சம்ஸ்காரங்கள் மட்டுமே சித்தத்தில் எஞ்சியிருக்கும். இதுதான் பூரணமாக உணர்வு கடந்த அசம்பிரஜ்ஞாத சமாதி. இது நமக்கு முக்தியை அளிக்கிறது. முதலில் கூறிய சம்பிரஜ்ஞாத சமாதி நமக்கு சுதந்திரம் தருவதில்லை, ஆன்மாவை முக்தி பெற செய்வதில்லை. ஒருவன் எல்லா சக்திகளையும் பெறலாம், ஆனாலும் மீண்டும் வழுவி கீழ்நிலைக்கு செல்ல வாய்ப்புண்டு. இயற்கையை கடந்து செல்லாத வரை ஒருவனுக்கு பாதுகாப்பு இல்லை. அவ்வாறு கடந்து செல்வதற்கான வழி எளிதுபோல் தோன்றினாலும் உண்மையில் அது கடினம். மனத்தையே தியானம் செய்வதுதான் வழி. எண்ணம் ஏதாவது எழுமானால் உடனே அதை விரட்ட வேண்டும். மனதிற்குள் எந்த எண்ணமும் வராமல் தடுத்து மனத்தை முழுவதும் வெறுமையாக்க வேண்டும். உண்மையிலேயே இவ்வாறு செய்ய முடியுமானால் அந்த கணமே நமக்கு முக்தி வாய்க்கிறது. பயிற்சியும் தகுதியும் இல்லாதவர்கள் மனத்தை வெறுமையாக்க முயன்றால் அஞ்ஞான வடிவமான தமசால் தங்களை மூடிக்கொள்வதில்தான் வெற்றி பெற நேரும். இது மனத்தை மந்த நிலையில், செயலற்ற நிலையில் ஆழ்த்தி, இதுதான் மனம் வெறுமையாகின்ற நிலை என்று அவர்களை எண்ண செய்கிறது. உண்மையில் மனத்தை வெறுமையாக்க மகத்தான வலிமையும் தீவிரமான கட்டுப்பாடும் வேண்டும். அசம்பிரஜ்ஞாத நிலையில் சமாதி விதையற்றது ஆகிறது. அப்படியென்றால் என்ன? சம்பிரஜ்ஞாத சமாதியில் சித்தத்தில் உள்ள அலைகளை வசப்படுத்தி அடக்கி வைக்க மட்டுமே மனத்தால் முடிகிறது. அலைகள் சம்ஸ்காரங்களாக, அதாவது விதைகளாக அங்கு இருக்கவே செய்கின்றன. தருணம் வாய்க்கும்போது அவை மீண்டும் அலைகளாகின்றன. இந்த விதைகளையெல்லாம் அழித்து மனமும் ஏறக்குறைய அழிந்து விடும்போது சமாதி விதையற்றதாகிறது. அதன்பின் இந்த வாழ்க்கை என்னும் செடியை ஓய்வின்றி சுழன்று வருகின்ற பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியை மீண்டும் மீண்டும் உண்டாக்குவதற்கான விதைகள் மனதில் இல்லாமல் போய்விடுகிறது. மனமும் அறிவும் ஒளிந்த இந்த நிலை எத்தகையது என்று நீங்கள் கேட்கலாம். நாம் அறிவு என்று சொல்வது அறிவை கடந்த நிலைக்கு கீழானது. எதிர்கோடிகள் ஒன்று போலவே தோன்றும். ஆகாசத்தின் மிக குறைந்த அதிர்வு இருளாயிருக்குமானால் இடைநிலை ஒளியாக இருக்கிறது. மிக உயர்ந்த அதிர்வு மீண்டும் இருளாகும். அதுபோலவே அறிவின்மை என்பது மிகவும் கீழ்நிலை, அறிவு என்பது இடைநிலை, அறிவுக்கும் அப்பால் உள்ளது மிக உயர்ந்த நிலை. இரு கோடிகளும் ஒத்திருப்பது போல் தோன்றுகிறது. அறிவும் உற்பத்தி செய்யப்பட்ட கூட்டு பொருளை, அது உண்மை பொருள் அல்ல. இந்த ஒருமைப்பாட்டின் உயர்ந்த சமாதியை தொடர்ந்து பழகுவதால் கிடைக்கும் பயன் என்ன? சஞ்சலம், சோம்பல் முதலான எல்லா பழைய சம்ஸ்காரங்களும் அழிந்து போகின்றன. அத்துடன் நல்ல சம்ஸ்காரங்களும் அழிகின்றன. பொன் தாதுவிலிருந்து மற்ற உலோகங்களையும் அழுக்குகளையும் அகற்றுவதற்காக அதனுடன் இரசாயன பொருட்களை சேர்ப்பது போன்றது இது. தாதுவை உருக்கும்போது பிற உலோகங்களும் அழுக்கும் விலகுவதுடன் இரசாயன பொருட்களும் மறைந்து விடுகின்றன. இவ்வாறு இடைவிடாது மனத்தை ஒடுக்கும் பயிற்சியின் ஆற்றலால் பழைய தீய சம்ஸ்காரங்கள் அழிகின்றன. இறுதியாக நல்ல சம்ஸ்காரங்களும் அழிந்து போகின்றன. நல்ல சம்ஸ்காரங்களும் தீய சம்ஸ்காரங்களும்
ஒன்றை ஒன்று அடக்கி விடுகின்றன. பிறகு ஆன்மா மட்டும் நன்மை மற்றும் தீமைகளால் கட்டுப்படாததாக, எங்கும் நிறைந்ததாக, எல்லாம் வல்லதாக, எல்லாம் அறிந்ததாக சுய ஒளியில் மிளர்கிறது. அப்பொழுதுதான் மனிதன் தனக்கு பிறப்பு இறப்பு எதுவும் இல்லை, விண்ணுலகோ மண்ணுலகோ எதுவும் வேண்டியதில்லை என்பதை அறிகிறான். தான் பிறந்ததும் இல்லை, இறக்கப் போவதும் இல்லை, எல்லாமே இயற்கையின் விளையாட்டு, அது ஆன்மாவில் பிரதிபலித்தது என்பதை அறிகிறான். கண்ணாடியில் பிரதிபலிக்கும் ஒளி சுவரில் நகருகிறது. ஆனால் சுவரோ முட்டாள்தனமாக தானே நகர்வதாக நினைக்கிறது. நம் விஷயமும் அவ்வாறே. சித்தம்தான் பல்வேறு உருவங்களாகி ஓயாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாமோ இந்த உருவங்கள் எல்லாம் நாமே என்று நினைக்கிறோம். இந்த மயக்கங்கள் எல்லாம் மறைந்துவிடும். அந்த சுதந்திர ஆன்மா கட்டளையிடும்போது, ஆம், அது பிரார்த்திக்க வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை. அது கட்டளையிடுகின்ற அந்த கணமே அதன் விருப்பங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. நினைத்ததையெல்லாம் அதனால் செய்ய முடியும். சாங்கிய தத்துவப்படி இறைவன் என்று ஒருவர் இல்லை. அப்படி ஒருவர் இருக்க முடியாது. இருந்தால் அவர் ஆன்மாவாகத்தான் இருக்க வேண்டும். ஆன்மா என்றால் அது கட்டுப்பட்டிருக்க வேண்டும் அல்லது சுதந்திரமாக இருக்க வேண்டும். இவ்வாறு இயற்கையில் கட்டுப்பட்ட, இயற்கையின் ஆதிக்கத்தில் உள்ள ஆன்மா எவ்வாறு படைக்க முடியும்? அதுவே அடிமையாக அல்லவா இருக்கிறது. மாறாக அது சுதந்திரமாக இருக்கிறது என்றால் அது ஏன் படைக்க வேண்டும்? ஏன் இதையெல்லாம் உருவாக்க வேண்டும்? அதற்கு ஆசைகள் இல்லை. எனவே படைப்பதற்கான தேவையும் இருக்க முடியாது. இரண்டாவதாக, கடவுள் கொள்கை அவசியமில்லை என்கிறது சாங்கிய தத்துவம். இயற்கையே எல்லாவற்றையும் விளக்குவதாக இருக்கும்போது கடவுள் என்ற ஒருவரால் என்ன பயன்? ஆனால் கபிலர் ஏறக்குறைய நிறைநிலை அடைந்த ஆன்மாக்கள் பலர் இருப்பதை பற்றி கூறுகிறார். எல்லா சக்திகளையும் அவர்களால் முற்றிலுமாக துறக்க முடியாததால் அவர்கள் நிறைநிலையை அடையவில்லை என்கிறார் அவர். அவர்களின் மனம் சிறிது காலம் இயற்கையில் லயித்திருக்கிறது. பிறகு அவர்கள் வெளிவந்து இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றனர். அத்தகைய தெய்வங்களே உள்ளனர். நாமும் அத்தகைய தெய்வங்கள் ஆகலாம். வேதங்கள் கூறுகின்ற கடவுள் உண்மையில் இத்தகைய முக்த புருஷர்களுள் ஒருவரே. இவர்களை தவிர எப்போதும் சுதந்திரமான, அருள் வடிவான பிரபஞ்சத்தை படைத்த ஒருவர் இல்லை என்று சாங்கியம் கூறுகிறது. மாறாக யோகிகளோ ஒருபோதும் இல்லை, கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், மற்ற எல்லா ஆன்மாக்களிலிருந்தும் வேறுபட்ட ஒருவர் இருக்கிறார், படைப்பின் நிரந்தர தலைவர் அவரே, அவர் என்றும் சுதந்திரர், குருவுக்கெல்லாம் குரு என்கின்றனர். பிரகிருதிலயர் என்று சாங்கியர்கள் குறிப்பிடுகிறவர்களும் உள்ளனர் என்பதை யோகியர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்கள் பூரணத்துவத்திலிருந்து சிறிது குறைந்த நிலையில் உள்ளவர்கள், இலக்கை அடையாதவர்கள். அவர்கள் பிரபஞ்சத்தின் சில பகுதிகளுக்கு அதிபதியாக இருப்பார்கள். 19வது சூத்திரம். இந்த சமாதி தீவிரமான பற்றின்மையை தொடர்ந்ததாக இல்லாதபோது தேவர்களும் பிரகிருதிலயர்களும் மீண்டும் பிறக்க காரணமாகிறது. இந்திய நெறிகளின் தத்துவ சாஸ்திரங்களில் தேவர்கள் எனப்படுபவர்கள் குறிப்பிட்ட உயர் பதவிகளை வகிப்பவர்கள். ஒருவர் பின் ஒருவராக பலர் இந்த பதவிகளை வகிப்பர். இவர்களுள் யாரும் நிறைநிலை அடைந்தவர்கள் அல்ல. 20வது சூத்திரம். இந்த சமாதி நம்பிக்கை, ஆற்றல், ஞாபக சக்தி, மன ஒருமைப்பாடு, விவேகம் இவற்றின் மூலமாகவும் வேறு சிலருக்கு வாய்க்கும். இவர்கள் தேவ பதவியையோ புவனங்களை ஆள்கின்ற பதவியையோ விரும்பாதவர்கள். இவர்கள் முக்தி பெறுகின்றனர். 21வது சூத்திரம். தீவிர வேகத்துடன் முயல்வோருக்கு விரைவில் வெற்றி கிடைக்கிறது. 22. பின்பற்றுகின்ற சாதனை மெதுவாகவும் நடுத்தரமாகவும் விரைவாகவும் இருப்பதற்கு ஏற்ப யோகியரின் வெற்றியும் வேறுபடும். 23. அல்லது இறைவனிடம் பக்தி கொள்வதால் வெற்றி ஏற்படும். 24. துன்பம், செயல்கள், அதன் பலன்கள்
ஆசைகள் இவற்றால் தீண்டப்படாத ஒரு விசேஷ புருஷன் அல்லது ஈஸ்வரன், அதாவது எல்லாவற்றையும் ஆள்பவர் எனப்படுகிறார். பதஞ்சலி முனிவரின் யோக தத்துவம் கபில முனிவரது சாங்கிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை மீண்டும் நாம் நினைவு கூற வேண்டும். சாங்கியத்தில் கடவுளுக்கு இடமில்லை, யோக தத்துவத்தில் கடவுளுக்கு இடம் உண்டு. ஆனால் அவர் படைத்தல் போன்ற தொழில்கள் புரிவதாக அவர்கள் கூறுவதில்லை. யோகியர் ஈஸ்வரன் என்று குறிப்பிடுபவர் உலகை படைப்பவரான கடவுள் அல்ல. வேதங்களின்படி இறைவன் பிரபஞ்சத்தை படைப்பவர். பிரபஞ்சத்தில் ஓர் இயல்பு நிலவுவதால் அது அவரது சங்கல்பத்தின் வெளிப்பாடாகத்தான் இருக்க வேண்டும். யோகிகள் கடவுள் என்று ஒருவரை ஒப்புக்கொள்ள விரும்புகின்றனர். அவர்கள் அந்த முடிவிற்கு வரும் விதம் அலாதியாக இருக்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள், 25வது சூத்திரம், உயிர்களிடம் விதை போன்று மட்டும் உள்ள எல்லாம் அறிகின்ற தன்மை ஈஸ்வரனிடம் எல்லையற்றதாக உள்ளது. மனம் எப்பொழுதும் 2 எல்லைகளுக்கு இடையில் செயல்புரிய வேண்டியுள்ளது. எல்லைக்கு உட்பட்ட ஓர் இடத்தை நாம் கருத்தில் கொள்ளலாம். ஆனால் அந்த எண்ணமே எல்லையற்ற ஆகாசத்தை பற்றிய எண்ணத்தையும் தருகிறது. கண்களை மூடுங்கள், ஒரு சிறிய வட்ட வெளியை நினையுங்கள். அதை நினைக்கும் போதே அதை சூழ்ந்து எல்லையில்லாத வட்டவெளியையும் உணர்கிறீர்கள். காலமும் இதை போன்றதே. ஒரு நொடி பொழுதை சிந்திக்க முயலுங்கள். அதை உணரும்போதே எல்லையில்லாத காலமும் உங்கள் சிந்தனையில் வருகிறது. அறிவும் இது போன்றதே. அது மனிதனிடம் சிறு விதையாக உள்ளது. அந்த சிற்றறிவை சுற்றியுள்ள எல்லையில்லாத பேரறிவையும் நாம் எண்ண வேண்டியிருக்கிறது. எல்லையற்ற அறிவு இருக்கிறது என்பதை நமது மனத்தின் அமைப்பே காட்டுகிறது. அந்த எல்லையில்லாத பேரறிவையே ஈஸ்வரன் என்ற யோகிகள் அழைக்கின்றனர். 26வது சூத்திரம், ஈஸ்வரன் காலத்தால் கட்டுப்படாததால் புராதன குருமார்களுக்கும் குரு அவர். எல்லா அறிவும் நம்முள் இருக்கிறது என்பது உண்மையே. அதை வெளிப்படுத்துவதற்கு மற்றொரு அறிவு வேண்டியிருக்கிறது. அறிவதற்கான திறமை நமக்குள் இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வர வேண்டும். அப்படி ஓர் அறிவை வெளிப்படுத்த மற்றொரு அறிவால்தான் முடியும் என்கிறான் யோகி. உயிரற்ற உணர்ச்சியற்ற ஜடப்பொருள் அறிவை வெளிப்படுத்த முடியாது. அதற்கு மற்றொரு அறிவு வேண்டும் என்பது யோகியின் கருத்து. நம்முள் இருப்பதை விழிப்புணர்த்த குருமார்கள் நம்முடன் இருக்க வேண்டும். இத்தகைய குருமார்கள் எப்போதும் தேவை. அவர்கள் இல்லாமல் உலகம் ஒருபோதும் இருந்ததில்லை. அவர்கள் இல்லாமல் எந்த ஞானமும் வராது. கடவுளே குருமார்கள் அனைவருக்கும் குரு. ஏனெனில் மற்ற குருமார்கள் எவ்வளவு மேலானவர்களாக இருந்தாலும், தேவர்களாக இருந்தாலும், தேவதூதர்களாகவே இருந்தாலும் காலத்தால் கட்டுப்பட்டவர்கள். கடவுள் அவ்வாறு இல்லை. யோகிகளின் 2 சிறப்பான முடிவுகள் உள்ளன. முதல் முடிவு, எல்லைக்கு உட்பட்டதை நினைக்கும்போது மனம் எல்லை இல்லாததையும் நினைத்தே தீரும். அனுபவத்தின் ஒரு பகுதி உண்மையாக இருந்தால் மற்ற பகுதியும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் மனத்தின் அனுபவம் என்ற அளவில் இரண்டும் ஒரே தன்மை படைத்தவைதான். மனிதனுக்கு சிற்றறிவு உள்ளது என்பதே அறிவு எல்லையற்றதாக இருக்கிறது என்பதையே காட்டுகிறது. ஒன்றை ஏற்றுக்கொண்டால் மற்றதை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இரண்டையும் விட்டுவிட வேண்டும் என்றே அறிவும் வற்புறுத்துகிறது. சிற்றறிவுடன் மனிதன் என்ற ஒருவன் இருந்தால் அவனுக்கு மேல் பேரறிவுடன் ஒருவர் இருக்கிறார் என்பதையும் ஒத்துக்கொண்டேயாக வேண்டும். ஆசிரியர் இல்லாமல் அறிவு பெற முடியாது என்பது 2வது முடிவு. தற்கால தத்துவ அறிஞர்கள் கூறுவது போல் ஏற்கனவே அவனுள் இருக்கின்ற ஒன்றுதான் வெளிப்படுகிறது. எல்லா அறிவும் மனிதனுக்குள்ளேயே இருக்கிறது. உண்மைதான். ஆனால் அதை வெளியே கொண்டு வர குறிப்பிட்ட சூழ்நிலைகள் வேண்டும். ஆசிரியர் இல்லாமல் நாம் எந்த அறிவையும் பெற முடியாது. ஆசிரியர் மனிதராகவோ தேவராகவோ தேவதூதராகவோ இருந்தாலும் அவர்களின் ஆற்றல் வரம்புக்கு உட்பட்டது. அவர்களுக்கு முன்னரே இருந்த ஆசிரியர் யார்? அவர் கால வரம்புக்கு உட்படாத கடவுளே. எல்லையற்ற ஞானம் படைத்த ஆதி எந்தமில்லாத
அந்த ஒரே ஆசிரியர்தான் கடவுள் என்ற முடிவை நாம் ஏற்றுக்கொண்டேயாக வேண்டியுள்ளது. 27வது சூத்திரம். கடவுளது சொல் வடிவமே ஓம். மனதில் கொள்ளும் ஒவ்வொரு கருத்திற்கும் இணையான ஒரு சொல் உண்டு. சொல்லும் கருத்தும் இணை பிரியாதவை. ஒரே பொருளின் புறப்பகுதி சொல், அகப்பகுதி கருத்து. சொல்லையும் கருத்தையும் ஆராய்ச்சியின் மூலம் ஒருவராலும் பிரிக்க முடியாது. மொழியை மனிதன் உருவாக்கினான் என்றொரு கருத்து நிலவுகிறது. சிலர் கூடி உட்கார்ந்து மொழியை முடிவு செய்தனர் என்ற இந்த கருத்து தவறென்று நிரூபிக்கப்பட்டுவிட்டது. மனிதன் தோன்றிய காலம் முதல் சொற்களும் மொழியும் இருந்து வருகின்றன. ஒரு கருத்திற்கும் சொல்லிற்கும் உள்ள தொடர்பு என்ன? சொல் எப்போதும் எண்ணத்துடன் தொடர்பு உடையதாக இருப்பதை நாம் காண்கிறோம். ஓர் எண்ணம் ஒரே சொல்லுடன் தான் இணைந்திருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. ஒரே கருத்தை வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு சொற்களால் குறிப்பிடலாம். ஒவ்வொரு கருத்தை குறிப்பிட ஒவ்வொரு சொல் வேண்டும் என்றாலும் அந்த சொல் எல்லா நாடுகளிலும் ஒரே ஒலியுடன் இருக்க வேண்டியதில்லை. நாட்டிற்கு நாடு ஒலி வேறுபடுகிறது. எண்ணத்திற்கும் சொல்லிற்கும் உள்ள தொடர்பு முற்றிலும் இயற்கையானது என்றாலும் ஓர் ஒலிக்கு ஒரு கருத்துதான் இருக்க வேண்டும் என்ற கட்டாய நியதி எதுவுமில்லை என்று உரையாசிரியர் கூறுகிறார். ஒலி வேற்றுமை இருந்தாலும் சொல்லுக்கும் அது குறிக்கின்ற கருத்திற்கும் இடையில் உள்ள தொடர்பு இயற்கையாய் அமைந்தது. ஒரு பொருளுக்கும் அதை குறிக்கின்ற சின்னத்திற்கும் இடையில் உண்மையான தொடர்பு இருந்தால் கருத்திற்கும் ஒலிக்கும் உள்ள தொடர்பு பொருத்தமுடையதாகும். அதுவரை அந்த சின்னம் ஒருபோதும் பழக்கத்திற்கு வராது. ஒரு சின்னம் ஒரு குறிப்பிட்ட பொருளை வெளிப்படுத்துகிறது. குறிப்பிட்ட பொருள் ஏற்கனவே இருந்தாலும் அந்த சின்னம் அந்த பொருளை பல தடவை வெளிப்படுத்துவதை நாம் அனுபவத்தில் உணர்ந்திருந்தோமானால் பொருளுக்கும் சின்னத்திற்கும் உண்மையான தொடர்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். அந்த பொருட்கள் கண் முன்னால் காணப்படாவிட்டாலும் அவற்றின் சின்னங்களின் மூலம் அவற்றை பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் அறிந்து கொள்வார்கள். பொருளுக்கும் அதன் சின்னத்திற்கும் இயற்கையான தொடர்பு இருக்க வேண்டும். அப்போது சின்னத்தை கேட்டவுடன் அது குறிக்கின்ற பொருள் நினைவிற்கு வரும். கடவுளின் சொல் வடிவம் ஓம் என்கிறார் உரையாசிரியர். இந்த சொல்லை அவர் ஏன் வற்புறுத்தி கூற வேண்டும்? கடவுளை குறிக்க நூற்றுக்கணக்கான சொற்கள் உள்ளன. ஒரு கருத்தை குறிக்க ஆயிரக்கணக்கான சொற்கள் உள்ளன. கடவுள் என்ற கருத்தை குறிக்கவும் பல சொற்கள் உண்டு. ஒவ்வொன்றும் கடவுளை குறிக்கும் சின்னமாக உள்ளது. மிகவும் நல்லது. ஆனால் இந்த சொற்கள் அனைத்திற்கும் பொதுவான ஒன்று இருக்க வேண்டும். இந்த சின்னங்கள் எல்லாவற்றிற்கும் ஓர் ஆதாரம், ஒரு பொதுவான அடிப்படை இருக்க வேண்டும். அந்த பொது சின்னமே எல்லாவற்றிற்குள்ளும் சிறந்தது. உண்மையில் அது எல்லாவற்றையும் குறிப்பதாகவும் இருக்கும். ஒலியை எழுப்ப குரல் வளையையும் அன்னத்தையும் அடிப்படையாக பயன்படுத்துகிறோம். எல்லா ஒலிகளும் பிறக்கக்கூடியதும் மிகவும் இயற்கையானதுமான ஓர் ஒலி இருக்கிறதா? ஆம், அத்தகைய ஒலி ஓம். ஆ ப்ளஸ் ஊ ப்ளஸ் ம். இதன் சரியான உச்சரிப்பு ஓம் என்பது அல்ல. ஆ பாதி ஊ பாதி இம் சேர்த்து ஒன்றாக உச்சரித்தால் வரும் ஒலியாகும். தமிழில் அந்த ஒலியை குறிக்க சரியான எழுத்து இல்லை. எனவே ஓம் என்று அதை நாம் உச்சரிக்கிறோம். எல்லா ஒலிகளுக்கும் ஆதாரமாக உள்ளது அதுவே. இதில் முதல் எழுத்தான ஆ மூல ஒலியாக அடிப்படையாக உள்ளது. நாக்கையோ அன்னத்தையோ தொடாமல் இது உச்சரிக்கப்படுகிறது. என்ற ஒலி மூடிய உதடுகளால் உச்சரிக்கப்படுகிறது. எழுத்துக்களின் வரிசையில் கடைசியாக உள்ளது இது. இடையிலுள்ள ஊ குரல் வளையிலிருந்து உதடு வரை உருண்டு செல்கிறது. இவ்வாறு ஓம் என்பது ஒலி உண்டாகும் முறையை முழுவதுமாக காட்டுகிறது. எனவே இதுதான் சின்னங்களுள் மிகவும் இயற்கையானதும் பல்வேறான ஒலி அனைத்திற்கும் அச்சும் ஆகும். உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள எல்லா வார்த்தைகளின் வரிசைகளையும் உழைப்பதாக உள்ளது இது.
இந்த ஊகங்களை தவிர இந்தியாவில் உள்ள பல்வேறு மத கருத்துக்கள் எல்லாமே இந்த ஓம் என்ற சொல்லை மையமாக கொண்டுள்ளன. வேதங்களில் உள்ள மத கருத்துக்களும் ஓம் என்ற சொல்லையே அடிப்படையாக கொண்டுள்ளன. இதனால் அமெரிக்காவிற்கோ இங்கிலாந்திற்கோ பிற நாட்டிற்கோ ஆவது என்ன? இதற்கு எளிய பதில் இதுதான். இந்தியாவின் மத வளர்ச்சியின் ஒவ்வொரு படியிலும் இந்த சொல் கையாளப்பட்டு வருகிறது. கடவுளை பற்றிய எல்லாவிதமான கருத்துக்களை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அத்வைதிகள், துவைதிகள், துவைதா அத்வைதிகள், பேதவாதிகள், ஏன் நாத்திகர்கள் கூட இந்த ஓம் என்ற சொல்லை ஏற்றுக்கொள்கின்றனர். மனித இனத்தின் மிக பெரும்பாலானோரின் மத உணர்வுக்கு இது ஒரே சின்னமாக இருக்கிறது. காட் என்ற ஆங்கில சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். இது எல்லைக்கு உட்பட்ட செயல்பாட்டை மட்டுமே குறிக்கிறது. இன்னும் அப்பால் செல்ல வேண்டுமானால் மேலும் விளக்க சொற்களை சேர்க்க வேண்டும். அதாவது சகுணம், நிர்குணம், தனித்தது போன்ற சொற்களை சேர்க்க வேண்டும். மற்ற மொழிகளிலும் இவ்வாறே. கடவுளை குறிக்கின்ற சொற்கள் அவரது சிறு பகுதியை மட்டும் விளக்குவதாக உள்ளது. ஆனால் ஓம் என்ற சொல் பல்வேறு கருத்துக்கள் பொதிந்தவையாக உள்ளது. ஆதலால் இதனை எல்லோரும் ஏற்றுக்கொள்வது நல்லது. 28வது மந்திரம். ஓம் என்ற சொல்லை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதும் அதன் பொருளை சிந்திப்பதுமே வழி. ஏன் மீண்டும் மீண்டும் உச்சரிக்க வேண்டும்? சம்ஸ்காரம் பற்றிய கோட்பாடு உங்களுக்கு நினைவில் இருக்கும். மனத்தில் உள்ள பதிவுகளின் மொத்தமே சம்ஸ்காரம். அவை மிகவும் சூட்சுமமாகி இருக்கலாம். ஆனாலும் அவை அங்கேதான் இருக்கின்றன. தக்க தூண்டுதல் ஏற்பட்டால் உடனே அவை வெளிப்படுகின்றன. மூலக்கூற்றின் அதிர்வுகள் ஒருபோதும் ஓய்வதில்லை. இந்த பிரபஞ்சம் ஒடுங்கும்போது பெரிய அதிர்வுகள் எல்லாம் மறைந்து விடுகின்றன. சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், பூமி இவை கரைந்து மறைகின்றன. ஆனால் அணுக்களில் அதிர்வு இருக்கவே செய்கிறது. பெரிய உலகங்கள் செய்யும் செயல்களை ஒவ்வொரு அணுவும் செய்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே சித்தத்தில் அதிர்வுகள் அடங்கினாலும் மூலக்கூறுகள் அதிர்ந்து கொண்டுதான் இருக்கும். தூண்டுதல் ஏற்படும்போது அவை வெளிப்படுகின்றன. மீண்டும் மீண்டும் உச்சரிப்பது என்பதை இப்போது நாம் புரிந்து கொள்கிறோம். ஆன்மீக சம்ஸ்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரிய தூண்டுதல் இவ்வாறு மீண்டும் மீண்டும் சொல்வதே. கண நேரமானாலும் கூட தூயவர்களுடன் கொள்ளும் தொடர்பு வாழ்க்கை பெருங்கடலை கடக்க உதவுகிறது. தொடர்பின் ஆற்றல் இத்தகையது. எனவே ஓம் என்பதை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதும் அதன் பொருளை சிந்திப்பதும் உங்கள் மனத்துடனேயே நீங்கள் கொள்ளும் சிறந்த தொடர்பாகும். கற்றுக்கொள்ளுங்கள், கற்றலை சிந்தியுங்கள். இவ்வாறு நீங்கள் ஒளி பெறுகிறீர்கள். ஆன்மா வெளிப்பட்டு தோன்றும். ஓம் என்பதை சிந்திக்க வேண்டும். அதனுடன் அதன் பொருளையும் சிந்தியுங்கள். தீயவர்களின் தொடர்பை விளக்குங்கள். ஏனென்றால் பழைய தழும்புகள் போல் தீய சம்ஸ்காரங்கள் ஏற்கனவே உங்களிடம் இருக்கின்றன. அவற்றை வெளிப்படுத்துவதற்கான தூண்டுதலே தீயவர் சகவாசம். அதுபோலவே நல்லோர் தொடர்பு நம்மிடமுள்ள நல்ல சம்ஸ்காரங்களை வெளிப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லோர் தொடர்பை போல் புனிதமானது இந்த உலகில் வேறொன்றும் இல்லை. அது நல்ல சம்ஸ்காரங்களை மேலே கொண்டு வருகிறது.